everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. So இன்னைக்கு வந்து ஹாஸ்பிடல் பேக்லாம் பேக் பண்ணியாச்சு. ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து 2 பேக்காக வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேக்கில் ஃபுல்லாக என்னோட எசென்ஷியல்ஸ் இருக்கு அண்ட் இந்த பேஸ்கெட்டில் வந்து ஃபுல்லாக பேபியோட எசென்ஷியல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னுடைய பேக்கில் நான் என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து காமிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரி செப்பரேட் பவுச்சஸும் நிறைய போட்டு வச்சுருக்கேன். எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக காமிக்கிறேன் என்ன இருக்குன்னு. ஸோ இது வந்து ஃபீடிங் லான்ச் வேர் வந்து 2 வச்சுருக்கேன். ஆக்சுவலி நிறைய வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டல் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சொல்ல போனால். ஸோ அதனால் நிறைய திங்ஸ் நான் வந்து எடுத்து வைக்கல. ஏதாவது வேணுன்னா கூட அப்பப்போ கூட வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லான்ச் வேர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஃபீடிங் லான்ச் வேர். அதுக்காக ஒரே ஒரு ஃபீடிங் கவுன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பியோர் காட்டன் மெட்டீரியலில். இது வந்து ஹோம் கம்மிங் ட்ரெஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே ஃபீடிங் வேர் தான். ஃபுல் கவுன் மட்டும் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு வந்து பேண்ட்டு எதுவுமே போட தேவை இருக்காதனால நல்லா கீழே வர இருக்கும், அந்த மாதிரி ஒரு கவுன் வச்சுருக்கேன். ஸோ அது போக நார்மல் டவல் வச்சுருக்கேன், அப்புறமா ஹேண்ட் டவல். ஸோ இந்த கவரில் என்னோட இன்னர் வேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபீடிங் ப்ரா அண்ட் பேண்டீஸ் ரெண்டுமே இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது போக எக்ஸ்ட்ரா கேரி பேக்ஸ் வச்சுருக்கேன், எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இந்த 2 பவுச்சில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஃபுல்லாகவே டாய்லெட்ரிஸ் இருக்குது. ஸோ பவுடர், சானிடைசர், ஃபேஸ் வாஷ், ஹேண்ட் வாஷ், பாடி வாஷ் அண்ட் நார்மல் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் ப்ராடக்ட் எல்லாமே தனியாக டாய்லெட்ரிஸ்னு போட்டு ஒரு பேக் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே மிஸ் ஆகாதில்ல, ஸோ ஒரே பவுச்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இதில் ஃபுல்லாக என்னோட எசென்ஷியல் லைக் மேக்கப், ஸ்கின் கேர் இருக்குது. ஹோம் கம்மிங்காக முடிஞ்சால் இதெல்லாம் போடணும். ஸோ நார்மல் மாய்ஸ்சரைசர், பவுடர், ஹேர் பேண்டு, கிளிப், இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய ஐட்டம் மட்டும் இருக்குது, ரொம்பலாம் எடுத்து வைக்கலை. ஸோ இது எல்லாமே இந்த ஒரு பவுச்சில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய ஹாஸ்பிட்டல் பேக்கில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பேபிக்குள்ளே இது பார்க்கலாம். ஸோ இந்த பேக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஆனால் இன்னும் ஒயிட்டாக இருக்குது, கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் தான். இந்த கம்ப்ளீட் செட் இது எல்லாமே வந்து கஸ்டமைஸ்டு செட், இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பாப்பாவோட ஃபஸ்ட்டு அவுட்ஃபிட்டாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே எல்லோ பேஸ்டில் இருக்கும், மங்களகரமாக மஞ்சளில் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடில் கிளாத் இருக்குது, அது போக பேபியோட கிளாத்து, பேபியோட அவுட்ஃபிட்டு ப்ளஸ் கேப்ஸ், மிட்டன்ஸ், அந்த கையில் போடுறது, காலில் போடுறது, கேப்ஸ், மிட்டன், பூட்டிஸ், அந்த செட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது ஒரு செட்டாகவே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸ்வாடில் வந்து தனியாக வாங்கினது தான். இது போக இன்னும் 2-3 ஸ்வாடில் கூட இருக்குது. பட் அவுட்ஃபிட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லோ பேஸில் மொத்தமாக கேப்பு, அந்த கையில் போடுறது எல்லாமே சேர்த்து வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து ட்ரை ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு காட்டன் பிளாங்கெட் பேபி ரிசீவ் பண்ணுறதுக்காக. அடுத்துமே வந்து ஒரு சாஃப்டான பிளாங்கெட் தான். இது வந்து ஹூடட் டவல். ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து எல்லோ கலரில் தான் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து நார்மலாக வந்து எவ்ரிடே போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து தனித்தனி கலர் பேஸ் பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். இதுலேயும் ஒரு வந்து ஒர்க் கிளாத், அதாவது குட்டி வாஷ் கிளாத் மாதிரி. ஸோ இதில் ஒரு செட் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வாஷ் கிளாத் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மிட்டன்ஸ் அண்ட் பூட்டிஸ் இருக்குது. ஸோ இது வந்து கேப் தலைக்கு போடுறதுக்கு, ஒரு லங்கோட் ப்ளஸ் குட்டியாக ஒரு ஷர்ட் மாதிரி. அது கூடவே வந்து நார்மலாக ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு காட்டன் டாப் மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி கம்ப்ளீட் செட்டாக இந்த 4 கலர்ஸ்லேயுமே வந்து இருக்கும். ஸோ இது எல்லோ, இது வந்து பீச் ப்ளஸ் ஒரு ஆரஞ்சு பேஸில் இருக்கும், இது வந்து ப்ளூ அண்ட் இது வந்து சீ க்ரீன் கலரில். ஸோ இது இந்த மாதிரி 4 செட்டாக நான் கம்ப்ளீட்டாக எடுத்து வச்சுருக்கேன், எவ்ரிடே யூஸ் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து ஸ்வாடில் கிளாத் டவல்ஸ் இது எல்லாமே எக்ஸ்ட்ரா உள்ளது, மஸ்லினில் உள்ளது எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து மதர்ஸ் வாஷோட வெட் வைப்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னுடைய பீரியட் பேண்ட்டி வந்து ஒன்று இங்கே இருக்குது. ஸோ தட் பேபிக்குள்ளே கிளாத்தெல்லாம் அவங்க கேட்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு போடக்கூடிய கிளாத்தெல்லாம், அது கூட கேட்குறப்ப என்னுடைய பீரியட் பேண்டிஸையும் வந்து சேர்த்து கொடுக்கணுன்றதுக்காக இதில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேபி டைப்பர் அண்ட்
பாத்திங் எசென்சியல் சோப் அண்ட் ஷாம்பு இது மட்டும் வந்து மேம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் விட்டு வச்சுருக்கேன். பட் எல்லாம் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட வந்து சேர்த்தா முடிஞ்சுது, கம்ப்ளீட் ஆகிரும் பேபியோட ஹாஸ்பிட்டல் பேக். ஸோ இந்த பேஸ்கெட்டோட காம்போவும் வந்து இந்த ஃபீடிங் பில்லோ அண்ட் இந்த பேபி கேரி பண்ணுற பெட்டு அண்ட் தென் இது வந்து நெஸ்ட் பெட் வித் இந்த நெட்டும் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டு. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேர்த்து நான் வந்து ஆன்லைனில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து பை பண்ணியிருந்தேன். கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். எங்களோட பெட்ரூம் வந்து நேவி ப்ளூ வித் ஒயிட் தீமில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த கம்ப்ளீட் செட்டையுமே நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் பர்சனலாக வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து வாங்கினது தான். ரொம்ப ஃபோம் எல்லாமே பயங்கர சாஃப்டாக இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது போக வந்து லிஸ்ட் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டோட ஃபோட்டோஸுமே வந்து இந்த எண்டில் வேணால் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இது போக இன்னும் மிஸ்சலேனியஸ் திங்ஸ் கொஞ்சம் இருக்குது, அது என்னன்னு காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து நார்மலாக இந்த மாதிரி பிக் ஷாப்பர் பேக்கில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக சாப்பிட்றதுக்கான பிளேட்டு, ஸ்பூனு, பவுலு, அப்புறமா டம்ளர் அண்ட் ஃப்ளாஸ்க்கு, பாட்டில், சிப்பர் பாட்டில், இந்த மாதிரி மிஸ்லேனியஸ் திங்ஸ் நமக்கு கிச்சன் திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே இந்த ஒரு பேக்கில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வீடு பக்கத்தில் இருக்கிறதுனால டெய்லி போயிட்டு நமக்கு அது மாறி மாறி வந்துட்டே இருக்கும். ஸோ அதுக்காக கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ட்டு இந்த ஒரு பிக் ஷாப்பர் பேக்கில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் நான் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா லிஸ்ட், இதே மாதிரி வந்து நீங்களும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி லிஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டே. ஸோ தட் நீங்கள் வாங்க திங்ஸ் ஒன்றா வாங்க நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்சோ பேக் பண்ணுறப்ப இன்னொரு வாட்டி டபுள் செக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குன்றதுனால அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மினிமலான திங்ஸ் தான் வந்து பேக் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் பெரிய பெரிய ட்ராலி எல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்கல்ல, நீங்கள் நிறைய பார்த்துருந்துருப்பீங்க. பட் அந்த மாதிரி எனக்கு நீட் இல்லைன்றதுனால நான் என்னுடைய திங்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுடைய ஹாஸ்பிட்டல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனியாக ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ரிப்பேர் பண்ண லிஸ்ட்டே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் எண்டில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்களை என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் பை, டேக் கேர். ஸோ இதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ண செக்லிஸ்ட். இது வந்து சும்மா ஜென்ரலான ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் என்ன எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுனே தெரியாமல் ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இப்படி உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இதில் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செக்லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு பேக் பண்ணிங்கன்னா இது இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஆல்சோ நான் வந்து காமிச்சிருக்க இந்த ஹாஸ்பிட்டல் பேக்கில் காமிச்சிருக்க ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், பேபிக்கு உள்ள ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எனக்குரிய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசு அப்படியே எடுத்து வைக்கல. எல்லாமே சூப்பராக வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கு. ஆல்சோ இந்த லிஸ்ட்டில் எழுதியிருக்க சில ஐட்டம் வந்து நான் ஹாஸ்பிட்டல் பேக்கில் பேக் பண்ணாமே இருப்பேன். லைக் நெயில் ட்ரிம்மராக இருக்கட்டும், பேபிக்கு யூஸ் பண்ணுற காஜலாக இருக்கட்டும். பட் இதெல்லாம் வாங்கணும் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக லிஸ்ட்டில் இருக்கும். மற்றபடி நான் வந்து ஹாஸ்பிட்டல் பேக்கில் அதெல்லாம் வந்து பேக் பண்ணல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமே எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இதெல்லாம் தான் நான் பேக் பண்ண திங்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அண்ட் இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, take care.